அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது செவ்வாய்க்கிழமைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். நேற்று வீடியோ அப்லோட் பண்ண டைம்லங்க நான் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். நேற்று பொண்ணுங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முதல் நாள் வாங்கின பீஸா பேலன்ஸ் இருந்தது. அதை வந்து ரீஹீட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டாக பேக் பண்ணி கொடுத்தாச்சு. நேற்று வந்து ஹஸ்பண்ட்கான லஞ்சுக்கு நல்லா சுட சுட சூப்பரான கீ ரைஸ். நேற்று ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு பிடிச்ச மெனுவாக தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். என்ன சிஸ்டர், எப்பயுமே ஹஸ்பண்ட்க்கு பிடிச்ச மெனுவாக தானே ரெடி பண்ணி கொடுப்போம், நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்கன்னு நினைக்கலாம். அப்படி கிடையாதுங்க. நான் வந்து எப்பயுமே ஹஸ்பண்ட்க்கு பிடிச்ச மெனுவாக செஞ்சு கொடுப்பேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஹஸ்பண்ட் ஒரு மெனு சொல்லுவாங்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு அதுக்கு மாறாக வந்து எனக்கு எது ஈஸியாக இருக்கோ, எனக்கு எந்த ரெசிபி பிடிக்குமோ அதுதான் வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன். இருந்தாலும் நேற்று எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி அப்படிங்கிறனால ஒரு நாள் தானே போனால் போகட்டும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்க்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு மாமியார் ஸ்டைலில் கீ ரைஸும் குருமாவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நேற்று வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு கீ ரைஸும் இது கூட வந்து இந்த குருமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். நேற்று வந்து சிக்கன் குருமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். கீ ரைஸ் வந்து என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. கீ ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா துளசி பச்சை, பிடி பச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அதுதான் நான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். இது துபாயில் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காதுங்க. இந்த மாதிரி ரைஸ் இங்கே இருக்குது. ஆனால் வந்து இந்த அளவுக்கு மெல்லிசாக இருக்காது. இங்கே கொஞ்சம் மொத்தமாக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டும் வாசனையும் பார்த்திங்கன்னா அந்த ஊர்லேருந்து வாங்கிட்டு வர ரைஸில் தான் இருக்குது. இது கூட வந்து கத்திரிக்காய் பச்சடி, ஆனியன் ரைத்தா எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் கத்திரிக்காய் பச்சடி அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அப்படிங்கிறனால இது வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு புதினா சட்னி அரைச்சிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கோல்டாக இரும்பிகிட்டே இருக்காங்க. அதனால் வந்துட்டு சுக்குமல்லி காஃபி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஸ்நாக்ஸ்க்காக பொண்ணுங்களுக்கு சாக்லேட் கேக் இருந்தது, அதை பேக் பண்ணியாச்சு. ஈவினிங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், மறக்காம